எடப்பாடி அவர்கள் பொதுச் செயலாளராக வந்த பிறகு பணத்தினால இந்த கட்சியை நடத்தலாம் என்கிற எண்ணம் வந்து விட்டது. பெரும்பான்மையான தலைவர்களுக்கு சுயநலம் வந்து விட்டது. அவர்கள் தொண்டர்களுக்காகவும் இல்லை, மக்களுக்காகவும் இல்லை, தங்களுக்காக இருந்தாங்க. அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, தங்களுக்காக சுயநலவாதிகளாகி விட்டாங்க. இன்னொரு எண்ணம் என்ன வந்து வச்சுன்னா, பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம வெற்றி பெறலாம் என்கிற எண்ணம் வந்து விட்டது. பணம் மட்டும் வச்சிருந்தா பணத்தை கொடுத்து எப்படியாச்சும் வெற்றி பெறலாங்கிற. அதனால தேர்தலுக்கு முந்தைய வரைக்கும் அப்படிதான் நினைச்சோம். ஆமா, அப்படி அவங்க நினைச்சிட்டாங்க. இல்ல, அது என்னைக்குமே சொல்லாது. சில நேரங்கள்ல வெற்றி அது சாத்தியமாக இருக்கலாம், எல்லா நேரங்களும் அது சாத்தியம் தெரிஞ்சு போச்சு. இப்ப எலெக்ஷன் ரிசல்ட் தெரிஞ்சு போச்சு. மக்கள் விழிப்புணர்வோட தான் இருக்காங்க. ஸோ அவங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் பார்ப்பாங்க, அதன் பிறகு அவங்க தங்களுடைய வேலையை ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அப்படி தான் இவன் இந்த தேர்தலில் அவர் சீட்டு கொடுத்தது கூட எப்படி கொடுத்தாருன்னா, யார்கிட்ட பணம் இருக்கோ, யார் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய தகுதி இருக்கிறதோ, அதாவது மக்களுக்கு இவன் சேவை செய்வானா, மக்களிடம் இவன் அறிமுகமானவனா, மக்களுக்காக நபரா, அப்படிப்பட்ட பிரதிநிதியை நம்ம அனுப்புகிறோமா என்பது இல்லாமல், இவங்கிட்ட பணம் இருக்கா, இவன் செலவு பண்ணுவானா, அந்த செலவு பண்ணி இத்தனை கோடி பண்ணுவானா என்ற மாதிரி அவர் கேண்டிடேட்ஸை தேர்ந்தெடுத்தாரு. அப்படிதான் தேர்ந்தெடுத்தாரு. அப்படிப்பட்டவர்கள்லாம் நின்னாங்க.